ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருடைய கர்த்தருடைய வருகை நாள் மிக மிக சமீபமாய் இருப்பதினால் எல்லா ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வருகையிலே நாமும் அவரோடு இணைந்து வாழத்தக்க செயல்களை செய்வோம். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வருகையை குறித்து எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையில் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அலறுங்கள், கர்த்தர் என்னால் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்தில் இருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் திகழடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனை படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாக இருக்கும். இதோ, தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகள் அதிலிருந்து அழிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானற்றின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தை அக்கிரம நிமித்தமும் துன்மார்க்கரையும் அகங்காரிகளையும் பெருமைக்காரரையும் அழிக்க கர்த்தர் வருவார் என்று. இதை நான் சொல்லலைங்க, நான் சொல்லலை. பரிசுத்த வேதாகமத்தில் பிரதான தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னுமாய் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய வருகையை குறித்து. யோவேல் புஸ்தகம் 1-2 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக புஸ்தகங்களில் கர்த்தரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வருகிற பொழுது மேகம் அந்தகாரமும் இருள் சூழ்ந்ததுமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், நம்ம கடவுளுக்கு பயந்து வாழ்வோம், அவருடைய வருகையில் அவரோடு போக நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென் அல்லேலூயா.